வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து one of the main reasons is that you're making your streaming debut with exam. So அதுவும் இவ்வளோ இன்டென்ஸான ஒரு கேரக்டரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. How was it preparing for the role? எல்லாருக்கும் வணக்கம். நான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இவ்வளோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரே இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் ஓடிடி, எனக்கு Amazon Prime தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக், கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர் இஸ் நோ செகண்ட் திங்கிங் ஓ தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஷி வாஸ் அ வெரி இன்னசென்ட் பர்சன் பட் who is very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷ்னல் ரெஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்கே இருந்துச்சுன்னா அவளோட டெசிஷன் மேக்கிங்கில். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில் இந்தாமா அப்படின்னு கொடுத்தது வந்து சர்க்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் versatile performances. அண்ட் அந்த மாதிரி கதை தான், the script will always choose me, that's what I believe. அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். So I'm extremely grateful to the entire team, and especially I have to thank Guha, Kanishk. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. and I was a very nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக், பர்ஃபார்மன்ஸ்னால் துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். ஸோ ஐ am extremely happy that Jhansi found me, and I found soul in Jhansi. Thank you so much. Well, நீங்க மட்டும் இல்ல, we are also very happy that Jhansi found you, because I think that trailer itself showed us what an impactful start you had. நீங்க சொன்ன அந்த ஒரு சின்ன விஷயங்கள் we were able to notice. Thank you so much for that. And I also I loved working with her and the entire team, especially stunts. Dinesh Master, he killed us and he has killed it. So அது வந்து I have to definitely give it to him. Fantastic. Aditi, if I may ask you one question, because when we hear your names, na erne sonna madri, we have our own idea on what it will come out. But இந்த இதை பொறுத்த வரைக்கும் you are at loggerheads with the role of Jhansi. So அது வந்து it was a nice twist for us to see you in that character. அதே நேரத்தில் இந்த கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கேட்கணும். If I may also ask you one question, உங்கள் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருந்துச்சா? எல்லாருக்கும் வணக்கம். எப்படி நான் அதை வந்து ரிவீல் பண்ணாமல் சொல்லுவேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Pushkar sir and Gayatri ma'am. So Pushkar, Gayatri first for giving this opportunity, and of course Amazon. Like she said, even my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had a couple of stunts and that was quite physically taxing. அதனால நாங்கள் பேசுகிறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்களை கொன்னுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய உத வாங்கினோம், நிறைய எங்கே அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னால் இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ
அதுக்கு மேலே என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி black and black, it's not black and white, it's grey. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்குணம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே இதை மாதிரி நம்ம முன்ன பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க கொடுக்குற பதில்ல நாங்க ஏதாச்சும் க்ளூஸ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தா நீங்க வந்து இன்னும் சஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அதித்தி. நீங்க சொன்ன மாதிரி புஷ்கர் காயத்ரி, ஐ திங்க் த நேம் கோஸ் டுகெதர். ஸோ பிஃபோர் வி ஆஸ்க் யூ யோர் கொஸ்டின் காயத்ரி, இஃப் வி மே கைண்ட்லி ரிக்வெஸ்ட் சர்குணம் சார் டு ஆன்சர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாங்கள் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற இமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே இருந்தது. அதே நேரத்தில் த்ரில், ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸை பற்றி சொல்லுங்க சார். இப்போ முக்கியம் என்னென்னா, இப்போ நம்ம படம் பண்ணுறதே ஒரு டேரக்டர்ஸ்க்கு, கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேடம்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு டீம். அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து எங்கேயுமே அது ஒரு அடுத்து என்ன அந்த த்ரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அது என்டர்டெயின்மெண்ட்டாக அடுத்த எபிசோடுங்கிறது நகர்த்துறதுக்கான ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்து வந்து அவன் ஆன் பண்ணணும், ஏழும் கன்னியூவாக பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து அவங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு என்ன இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக மாறினது. அதே மாதிரி என்னென்னா, அவங்க கொடுத்த ஃப்ரீடம் ஃபுல்லாக அவங்க என்னென்னா சும்மா ஒரு கதை கேட்டு அதோட விடுறதில்ல, மீண்டும் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க, மீண்டும் நம்மளை கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனாக அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் அவ்வளவு என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிப்பாங்க. முடியும் போது யாரோ ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒன்று டைரக்டரே கோவப்படுவார் ப்ரொடியூசர் மேலே, அல்லது தயாரிப்பாளர் கோவப்படுவார் டைரக்டர் மேலே. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாத முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வாழ்வாச்சரோட தான் பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேம். I think கண்டிப்பா we all relate to that. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ சிரிச்சுட்டு பேசும்போது we are feeling like we're part of the exam family அப்படின்னு தான் சொல்லணும். காயத்ரி மேம், சர்குணம் சார் சொன்னாரு that there were a few inputs that you had shared because சர்குணம் சார் வந்து லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களோட முதல் படி சார், ஒரு புதிய பயணம். நீங்க ரெண்டு பேருமே you guys are absolute experts at it. ஸோ நீங்க கொடுத்த ஒரு சில கைடன்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், what were they? அதான் சொல்லும். ஃபஸ்ட்டு அவர் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றுமே இது பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு இப்போ படம் எடுக்கிறதுக்கும் இப்போ லாங் ஃபார்முக்கும் அந்த ஒரு கிராமர், அந்த ரைட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் அந்த ஃபார்மேட் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்துட்டு அண்டு அது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு டைரக்டர், கிரியேட்டர், ரைட்டர் சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவங்க அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். அது இல்லைன்னா இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சேர்ந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரே இதில் ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இது பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சார் கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரலி நிறையா பேசணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா வந்துட்டு இப்போ நிறைய விஷயம் கூடி வரணும். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபார்மர்ஸ், ஆக்டர்ஸ், ஸோ அது வந்து நாங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருந்தோம். வந்துட்டு கன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும், லைக் நல்ல சூப்பர் ஆக்டர்ஸாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அது நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஸோ வந்துட்டு துஷரா வந்துட்டு ஒரு பேடாஸ் குவாலிட்டியும் இருக்குது, நல்லா நடிக்கவும் செய்வாங்க. அண்ட் அதித்தி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆக்சுவலாக வந்து அருவி முடிச்சிலேருந்து சுழல்லே ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசை. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு, அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நல்லா அந்த ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மீதி ட்ராமா சீன்ஸாக இருக்கட்டும். அண்ட் இது இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருந்தது. சார் வந்துட்டு இன்னொரு கேரக்டர், க்ரூஷியல் கேரக்டர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் ஆக்சுவலி அப்பாஸும் ஏரமலையும் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஐ திங்க் 1 year மேலேயே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அங்கே இருந்து ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு வீடியோ கால் வந்துட்டு நான் நடிக்கணுன்ட்டு திடீர்னு தோணுச்சு. பர்ஃபெக்டாக இருப்பார் அவருக்கு. அண்ட் அவர் ஒரு வேறு ஆங்கிளில், அண்ட் அவருக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவர் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் டெக்னிக்கல் டீமும் வந்துட்டு சார் வாஸ் வெரி ஓப்பன். ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஆஸ் ஆல் வாட்ச் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்துட்டு எங்கள் டீமும் வந்துட்டு கொஞ்சம் லைக் யங் டெக்னீஷியன்ஸ், வெரி பிரில்லியன்ட், ரொம்ப நல்ல டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி. ஸோ எங்கள் டிஓபி வந்துட்டு இது ஃபஸ்ட்டு, ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைமு, பட் அவங்க வந்துட்டு ஷுவர் ப்ராமிஸ் இருக்குது. ஐ மீன் எடிட்டரு, அண்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அது எல்லாம் ஃபுல்லி செட்டு. ஸோ அது எல்லாத்துக்கூடையும்
ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஓவரால் இட் இஸ் பின் அ வெரி நல்ல ஜேர்னி. அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்த அதே ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போவும் இருக்குது. அண்ட் அவரும் அவர் சைட்லேருந்து ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்காரு. சூப்பர் பேண்ட் ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் அவர் ரியாக்ஷன் ஷுட் ஹவ் given away how how in love with this we already are. So thank you so much for detailing that. We definitely got a glimpse into your mind. புஷ்கர் சார், உங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எக்ஸாம் மாதிரி ஒரு உலகத்தை பில்ட் பண்ணும்போது, ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ணும்போது, ஃபைனல் அவுட்புட்ல ட்ரெய்லர் நாங்கள் பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் சூப்பர், பட் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி ஒரு சொல்லுங்களேன். Actually, challengesனா I think long form storytellingல the main thing is இப்போ சினிமாவில் நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு ஹீரோவோட கதையை தான் ஃபுல்லாக சொல்கிறோம். லாங் ஃபார்மில் வந்து அதை தாண்டி வி நீட் டு டூ வாட்ஸ் கால் சப்ளாட்ஸ் மாதிரின்னு. ஸோ நீங்கள் இப்போ ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, தெர் இஸ் ஜான்சி அண்ட் மரமல்லி கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், தென் ஜான்சி வந்து மாட்டிப்பாலா மாட்டாலான்னு இருக்கிற ஒரு டென்ஷன், தென் ஓவரால் பிளாட்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸாம் ஸ்கேம் பற்றி ஒரு டென்ஷன். ஸோ இதெல்லாம் சாரோட ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல சொல்லும்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ தட் இஸ் வை இது டெஃபினட்டாக லாங் ஃபார்ம் ஆகும்னு. இன்ஃபேக்ட் சாரோட ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஸ்கிரிப்ட் நாங்கள் படித்து ஓகே பண்ணது. ஆண்ட்ரூ இஸ் எனிவே பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ வதந்தி எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் வேர்டு எழுதுனதுலேருந்தே தெரியும். பட் வெளியிலேருந்து வந்த ஸ்கிரிப்ட் வந்து சர்க்குணம் சாரோட தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்ப்போம், லைக் இஃப் 6 எபிசோட் 7 எபிசோட் 8 எபிசோட் போகிறதுக்கு லெக்ஸ் இருக்கான்னு. ஏன்னா ஒரு ஹீரோவோட ஜேர்னி மட்டும் இருந்ததுன்னா அது படமாகவே பண்ணலாம், அது வந்து லாங் ஃபார்மாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது. ஸோ சாருக்கு வந்து அந்த தெளிவு இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்போ நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமாவாக உருவாக்கி இருக்கிற ஐடியாவை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து அது வெப் சீரிஸ் ஆகிடும்.